டைஜஸ்டன் அந்த ஜீரணம் ஆகுதோ அவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு மில்க் ஈல்டு வரும். ஸோ சாதா புண்ணாக்கு நீங்கள் மற்ற புண்ணாக்கா இருக்கட்டும், பருத்தி புண்ணாக்கா இருக்கட்டும், தேங்காய் புண்ணாக்கா இருக்கட்டும், கடலை புண்ணாக்கா இருக்கட்டும், கிட்டத்தட்ட அதை ஊற வச்சு ஒரு 6 மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் வந்து மாற்றி கொடுப்பீங்க. பட் இந்த மக்காச்சோள புண்ணாக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு 2 மினிட்ஸ் தாங்க. ஒரு 5 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா 1 கிலோ புண்ணாக்கு போட்டு அந்த 5 லிட்டர் தண்ணி தான் அப்படியே அப்சர்வ் பண்ணி என்டையர் எப்படி சொல்றதுன்னா 5 அப்படியே ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ரெடி ஆகிருது. ஒரு 6 ஹவர்ஸ் ஒரு 5 ஹவர்ஸ் வந்துட்டு அதை ஷோக் பண்ணணுங்கிற ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. ப்ராடக்ட் எப்படி ரிசல்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கால்நடை விவசாயிகள் வந்து யோசிப்பீங்க. நீங்க யோசிக்கவே வேணாங்க. இப்ப இந்த வாரத்துல நீங்க வந்து இந்த புண்ணாக்கு கொடுக்காததுக்கு முன்னே சொசைட்டில வந்து பேப்பர்ல வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தாலும் பால் ஊத்துறப்ப ஒரு ஷீட் கொடுப்பாங்க. அதுல மில்க பத்தின பாலை பத்தின எல்லா டீட்டெயிலுமே இருக்கு. ஃபேட்டு, எஸ்என்எஃப் எல்லாமே இருக்கு. ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்குது அந்த ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி புண்ணாக்கு கொடுக்க ஆரம்பிச்ச 7 நாள் கழிச்சு அந்த சீட்ல எஸ்என்எஃப், ஃபேட்டு எவ்வளோ இருக்கு